பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது அவர்கள் கடவுள் கிடையாது. அவர்கள் வானத்தில் குதித்தவர்களும் அல்ல. சரியா? அப்ப அந்த அவர்களை இந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களை பராமரிப்பது யாரு? மீண்டும் அரிசிக்கான வரிசை சில இடங்களிலே ஆரம்பித்திருக்கிறது. இல்ல, அரிசிக்கான வரிசைகள் சில இடங்களிலே இருந்தது. ஆனால் தேங்காய் இப்பொழுது 250 ரூபாய் தேங்காயுடைய விலை செல்கிறது. உப்பு பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் மக்களுடைய எங்களுடைய பிரதான உணவு வேலை அரிசி. இறைச்சி வகையிலும் கூட இறக்குமதி. கண்டிப்பா நாங்கள் கூட தேங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு, உப்பு இறக்குமதி செய்கிறீர்கள், அரிசி இறக்குமதி செய்கிறீர்கள். ஏன் அந்த 76 வருட சாபம் நீங்க சொல்றது? 76 வருட சாபக்கேட்டுல இருந்து மக்கள் மீண்டிருப்பார். ரணில் விக்ரமசிங்க 2 வருடங்களாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து நாட்டினுடைய இந்த ஸ்திரத்தன்மையை ஓரளவு கொண்டு வந்திருக்கின்றார். அதுதான் நீங்கள் செல்கின்றீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, இந்த நாட்டையும் நாசமாகும். என்ன 1100 ரூபாய் வினைமுறை மோசடி செய்து சிறையில் இருக்க வேண்டிய நபர்கள் கண்டிப்பாக தவறுகள் இருக்கிறது. அப்ப அவனுங்களை பத்தி மீண்டும் மீண்டும் நம்ம போட்டு இதை போட்டு புடைச்சு கொண்டிருக்கிறதால பிரோஜனம் இல்லை. இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க இதே வார்த்தையை கேட்ப அன்னைக்கு என்ன பத்தி கேள்வி கேட்காதுங்க. சரியா? இந்த மூஞ்ச பார்த்து போடா போய் சொல்ற நீங்களும் மற்றவங்களும் ஒன்ன வித்தியாசம் காரி மூஞ்சில துப்பி போட்டதோட அதுக்கு பிறகு பேச. இந்த பாகுபாடு உங்களுடைய அமைச்சரவையிலாக இருக்கட்டும், ஏன் நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கும். சரியா? ஆனால் கூட நாங்க உண்மையில எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இன்னைக்கு நாங்க அதுகளுக்கு இப்ப இன்னைக்கு எங்களோட மொழி அவங்களுக்கு நாங்கள் பதவி வழங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் எங்களுக்கு பிரதி அமைச்சர், பிரதி சபாநாயகராக இருக்கிறது முஸ்லீம், ஏன்னா ஆளுநராக இருக்கிறது முஸ்லீம், அப்படியெல்லாம் இருக்குது. இல்லை நழுவுகிறீர்கள், அந்த பதில் எனக்கு தராமல் நழுவுகிறீர்கள். நான் நியாயமாக கேட்ட ஒரு கேள்வி. நான் நியாயமாக இல்லை. சரியா? எங்களை பொறுத்தவரை நாங்க முஸ்லிம்களை நியமிக்கின்றோமோ இல்லையோங்கிறது அல்ல. முஸ்லிம் மக்களுக்கு துரோகம் நடக்க போறது இல்லை. நான் இதுல அமைச்சரா இருக்கணும் இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. நிச்சயமாக நாளைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு தீங்கு துரோகம் இழைக்கப்பட போறது இல்ல. அமைச்சருடைய செயலாளர்கள் நியமிச்சீர்களா தானே? அதுல எத்தனை தமிழ் பேசுகின்ற பிரதிநிதி? முஸ்லீம் எப்படிங்க, தமிழ் எப்படி? நான் கேட்டது பொதுவான சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், திரும்ப சொல்கிறேன். நான் கிளீன் ஸ்ரீலங்காவில் நீங்க அமைச்சர் பேசுறீங்களே, உங்களுக்கு தெரியுமா? மாகாணத்துல பிரதானமான புள்ளியார் வடமாகாண ஆளுநர் தானே. யாரு ஆளுநர்? வடமாகாணத்தில் இருக்கிற பிரதான உற்பத்தி என்ன? பனை. அதுல இருக்கிற சேர்மன் யாரு? அங்க இருக்கிற கல்வி திணைக்களத்தில் இருக்கின்ற சேர்மன் யாரு? அங்க இருக்கின்ற மாகாண சபையில் இருக்கின்ற பிரதம செயலாளர் யாரு? தேசிய ரீதியாக இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு? போயிட்டு வேற ஒருத்தர் பிளாட் பண்ணாங்க. மத ரீதியாக மொழி ரீதியாக இருந்தவர்கள் சரியாக செயற்படவில்லை அப்படின்னு சொல்றீங்க. கட்டாயம் அப்படி செயல்பட்டு ஏன் தெரியல. அப்ப மாகாண சபை, அப்ப அந்த மாகாண சபைக்குள் நாங்க விரும்பினால் விரும்பாவிட்டார்கள் தமிழ் மக்கள் நினைக்கின்றார்கள் தாங்களுக்கு கிடைத்த உரிமை என்று. மலையக மக்களினுடைய வீட்டு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, அவர்களுடைய ஏனைய பிரச்சனைகள் என்று தீர்வுக்கு வரும். ஒவ்வொரு அரசாங்கத்திலும் பேசுபொருள் கம்பெனிகளுடன் பேசுகின்றார்கள். நேற்று முந்த நாள் சம்பள நிர்ணய சபை கூடி இருக்குது. கூடி இப்போதைக்கு அவர்கள் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவு அதிகம்? கொஞ்சம் அது போதுமானது இல்லை. எவ்வளவு காலம்? 5 வருடங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தில் 5 வருடங்கள் சேர்க்கிறது. அரசாங்கம் 10 வருடம் போகுது. ஜீவன் தொண்டமான் ஒரு மலையகத்து பிரதிநிதி, ஒரு அமைச்சராக இருந்தவர், மலையகத்தினுடைய ஒரு பிரஜை. அவரை நீங்கள் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் விமர்சிக்கிறது சரி. நாங்கள் இனிமேல் இழிச்சவாயர்களா? இல்ல, மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, கொண்ட கட்டியவர்கள் இல்ல. முன்ன மாதிரி ஐயா சாமி அப்படின்ட்டு சலாம் போடுறதுக்கு தயார் இல்லை. நீ
அந்த இளைஞர்களை யுவதிகளை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு கொண்டு போறதுக்கு அல்ல. நாளைக்கு எங்களுடைய சமூகம் 200 வருடங்களாக மாடா உழைச்சி ஊடா தேஞ்சி இன்னைக்கு சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டை ஆட்டம், வீசி எறியப்பட்ட பரம்பரைகள் சொன்னா கொழும்பு நகர் தேடி பாருங்க. எல்லா பணக்கார வீடுகள்லையும் யார் வேலை செய்யறது? சட்டி கழுவுறது யார்? முட்டி கழுவுறது யார்? சமைக்கிறது யார்? இங்க இருக்கின்ற பணக்காரர் சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு வீட்டுக்காரர் வேலைக்காரன் தேவை, வேலைக்காரன் தேவை. ஏன்னா அது தோட்டத்து பயிலா இருந்த பிள்ளையார் ரொம்பவும் நல்லது சொல்லுவாங்க. உழைக்கிறதுக்கு மாத்திரம் பிறந்த ஜடங்களாக மாற்றப்பட்டு இருக்கின்ற போது அதன் கீழ் இன்றைக்கு எங்களுடைய சந்தா பணத்தில் இன்றைக்கு இந்த தொண்டவான்கள் கோடைக்கான குபேர வாழ்க்கை வாழ்கின்ற போது அவனுடைய பாட்கண்ட சொத்துன்னு நினைத்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் இதுக்கு இனிமேல் பொறுத்து கொண்டிருப்பதற்கு தயாரா இல்ல. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அருகதை இல்ல, உங்களுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிறது. பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொள்ளும் தி பேட்டில் இன்று இரவு 7:30க்கு உங்கள் UTV HD Facebook மற்றும் YouTube தளங்களில் காணத் தவறாதீர்கள்.